வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் வர 22/1 எல்லாருமே கவுன்சிலிங் போக ரெடியாக இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விரைவில் ஃபில் ஆகும் 10 துறைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் ரிசர்வேஷன் என்ன, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு, விஏஓ, ஜேஏ எல்லாருக்குமே கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் அலாட் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ போஸ்டிங் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தோம். எந்தெந்த போஸ்டிங்கில் டிகிரி வேணும், எந்தெந்த போஸ்டிங்கில் சிஓஏ கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் 1 பை 1 பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கவுன்சிலிங் போகிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற சர்க்கிளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நம்மளோட ஆர்டர் காப்பி கையில் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. டிஎன்பிசி ஆஃபீஸில் போய் நம்மளோட கவுன்சிலிங்கில் நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் காப்பி கையில் வாங்கிட்டு வெளியில் அந்த ஒரு செல்ஃபியோ ஒரு ஃபோட்டோவோ எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்ட் எந்த நாளும் நினச்சி பார்த்தா கூடயே திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரைவில் ஃபில் ஆகும் 10 துறைகள். அதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா, எந்த துறை சீக்கிரம் ஃபில் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை கூப்பிடுறதே 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. 9532 போஸ்டிங்கு. அதில் எது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் சேர்ந்துருக்கு. அது சேர்க்காமனா 7500 போஸ்டிங் வரும். அந்த 7500 ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1C 1Dலாம் என்னென்ன போஸ்டிங்கிறது வந்துடும். உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா 1Aவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 1Aல ரொம்ப கிளியராக ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறை சீக்கிரம் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஏஓ அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறது ஒரு கௌரவமான போஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ தனி ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறனால நம்மளுக்கு முதல் நாள் எல்லோரும் விருப்பப்பட்டு எடுக்கிறது விஏஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜேஏவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுப்பாங்க. இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. அதாவது ஒரு தாசில்தார் கேடர் வரைக்கும் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருப்பாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நீங்கள் போய்க்கிடலாம். ஒருவேளை ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காம வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாறிக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, லோக்கல் ஃபண்ட் ஆடிட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜேஏஓவோ டைப்பிஸ்ட்டாவோ ஜாயின் பண்ணுவோம். செகண்ட் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷன் கிடையாது. அதுக்கு 3வது ப்ரொமோஷனில் அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் செகண்டில் நடுவில் எந்த கேப்புமே இல்லாமல், இப்போ ரெவன்யூவில் நீங்கள் ஜேஏ எடுத்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டிடி ஆகுவீங்க. ஆனால் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் ஜேஏஓ டைப்பிஸ்ட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அசிஸ்டண்ட்ற போஸ்ட்டே கிடையாது. அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. அந்த போஸ்ட்டுக்கு போகும்போது உங்களோட சேலரி ரொம்ப ஹை ஆயிரும். ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அடுத்து டவுன் பஞ்சாயத்து. இது ரெண்டுமே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஸோ ரெவன்யூ கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரூரல் டவுன் பஞ்சாயத்தையும் எடுப்பாங்க. ஏன்னா அது ரெண்டுமே அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான துறை அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இதுலேயே சப் ரிஜிஸ்டர் போட்டு ப்ரொமோஷன் ஆகும்போது சப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. எப்படி ரெவன்யூவில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஜேஏஓ விஏஓ போனாலும் தாசில்தார் கேடருக்கு வருவோம், அதுக்கடுத்து டிசி கேடருக்கு வருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகிற மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 2 எழுதி போகக்கூடிய இந்த சப் ரிஜிஸ்டர் அந்த போஸ்டிங் நம்ம ப்ரொமோஷனில் கிடைக்குன்ற அந்த மைண்ட் செட்டில் போவோம். அதே மாதிரி தான் கமர்ஷியல் டேக்ஸில் நம்ம குரூப் 2 எழுதும்போது டிசிடிஓவாக போவோம். குரூப் 1 எழுதும்போது ஏசிடிஓ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குது. அதே இதை நம்ம குரூப் 4ல் போகும்போது நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவும் டைப்பிஸ்ட்டாகவும் போகிறோம். ஸோ அந்த ப்ரொமோஷனில் போகும்போது ஏசிடிஓ டிசிடிஓ ப்ரொமோஷன்லாம் நம்ம இதிலேருந்து போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். நம்மளுக்கு போடக்கூடிய சம்பள பில்லாக இருக்கட்டும், எந்த ஒரு செலவு கணக்கக்கூடிய பில்லாக இருக்கட்டும், எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் தான் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய லிங்க் எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ இதில் மந்த் எண்டில் இயர் எண்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வேலை கம்மி, டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கு தான் வேலை அதிகம். அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்க வச்சவங்களுக்கு அவங்களுக்கு வேறு விதமான வேலையும், நம்மளுக்கு ஜேஏ டைப்பிஸ்ட்டாக போகிறவங்களுக்கு ஒரு நார்மலாக ஆஃபீஸ் வேலை என்னவோ அந்த வேலை தான் இருக்கும். செக்ரட்டரியேட்டுங்கிறவங்க சென்னை நேட்டிவாக இருக்கிறவங்க செக்ரட்டரியேட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேகன்சி எப்பயுமே அதிகமாகவே வரும். ஓரளவுக்கு உங்களுக்கு நியரஸ்ட்டு அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நியரஸ்ட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனும் ஹெல்த்தும் இதில் ஹெல்த் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். இதை நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் பிரின்சிபல் ஜட் டிஸ்ட்ரிக்ட்
பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போஸ்டிங் பேர் போட்டிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஏன்னா அதுவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். சப்போஸ் ரெவென்யூவோ, ரூரலோ, டவுன் பஞ்சாயத்தோ இதெல்லாம் எதுவும் கிடைக்காத பட்சத்தில ஸோ நம்மளுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கோர்ட்டு கிடைச்சா கூடயும் போதும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ கோர்ட் வேலை அப்படிங்கிறப்ப வந்து 8 மணி 8:30 மணிலாம் ஆகுங்கிறாங்க. ரெவென்யூல சில நேரத்தில அந்த மாரி இருக்குது. எல்லா டைமும் ஒரே மாரி இருக்காது. எல்லா நேரம் எல்லா டயத்துலயும் நம்ம வந்து சீக்கிரம் வந்துற மாரி இருக்காது. ஒர்க்கு வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக, நம்மளால செய்ய முடிஞ்சதா, நம்மளால வந்து தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கு மேல இருக்க ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. அத நல்லா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள முடிச்சு ஒரு ஜேஏஓன்னா ஒரு ஃபைல் அட்டெண்ட் பண்ணி குடுத்துட்டு நம்மளுக்கு வந்துற போறோம். ஒரு சைட் இன்சில் போற வரைக்கும் நம்மளோட வேல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே டைப்பிஸ்ட்டா இருந்தா நம்ம டைப் பண்ணி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துற போறோம். நம்மளுக்கு அத பத்தி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த வேலை முடியிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் வந்து நம்மளோட ஹையர் ஆஃபீஸருக்கு இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கம்மி தான். ஸோ அதனால எந்த வேலைனாலும், எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நீங்க செய்ய ரெடியா இருங்க. நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.